உயிரில்லா பைக்குக்காக தன்னுடைய உயிரையே விட்டிருக்காரு ஒரு இளைஞர். பைக் வாங்கி தர சொல்லி அப்பாவுக்கு மிரட்டல் விடுத்த இளைஞருக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்திருக்கு. மிரட்டல் விடுத்த அடுத்த நொடியே இப்படியா இவருக்கு இது நடக்கணும்? சென்னை மதுரவாயில் பகுதியை சேர்ந்தவரு முருகன். இவருடைய மகன் 19 வயதான ஜீவா. முருகன் கட்டிட கழிவுகளை தரம் பிரிக்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் ஜீவா தனக்கு பைக் வாங்கி தர சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட நீண்ட நாட்களா கேட்டுட்டு வந்ததா கூறப்படுது. ஆனா அவரு பைக் வாங்கி தராததால 2 நாட்களுக்கு முன்னாடி முருகன் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஜீவா தன்னுடைய அப்பா கிட்ட பைக் வாங்கி தர சொல்லி தொந்தரவு செஞ்சதா கூறப்படுது. அப்போ பைக் வாங்கி தரலனா விபரீத முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவரு மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. இந்த சூழலதான் பக்கத்துல குளிர்காயறதுக்காக தீ மூட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த தீ இவருடைய உடல்ல பரவி ஜீவா பலத்த காயமடைஞ்சிருந்திருக்காரு. எதிர்பாராத நிலையில ஜீவாவுடைய உடல்ல தீ பரவன சூழல்ல உடனடியா அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வந்த நிலையில தான் சிகிச்சை பலன் இல்லாம ஜீவா உயிரிழந்திருக்காரு. ஒரு பேச்சுக்காக மிரட்டல் விடுக்கிறதுக்காக இவர் இப்படி செஞ்ச செயல் இப்போ இவருடைய உயிரையே பறிச்சிருக்கு.